ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். இதுக்கு 1 லிட்ரு பால், 100 பாதாம் பவுட்ரு. இப்போது நல்லா இந்த 1 லிட்ரு பாலை நல்லா கொதிக்க வச்சிடுறோம். நல்லா கொதித்து இது மாதிரி வந்தோடனே இதில் அந்த பாதாம் மிக்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து 100 கிராம். இது வந்து 10 ரூபா சாஷேயில் கூட இருக்குது. அது மாதிரினா 4 பேக்கெட் வந்து போட்டுக்கலாம். போட்டு இதுவும் நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இதுக்கு 50 சர்க்கரை. இப்போது இந்த பாதாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிறோம். நல்லா கலந்து கொதிக்க விட்டோன்னே இது நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி கிளறிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். பவுலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசரில் வச்சு நல்லா இது எப்போ கெட்டி ஆகுதோ இது மாதிரி ஆகிறப்ப இதை எடுக்கணும். இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிட்டு திருப்பியும் அதே பவுலில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜிலே வச்சிடணும். இது மாதிரி ஒரு 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் உங்களுக்கு எப்போ அந்த சாஃப்டாக நல்லா வருதோ அது வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இது மாதிரி இது வந்து ஆக்சுவலி இது செகண்ட் டைம். இது மாதிரி 2வது தடவை பண்ணிவிட்டு இதை ஃப்ரீசரில் வச்சு இது வந்து திருப்பியும் எடுத்து அடிச்சது. இப்போது இதையும் வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வைக்க வேண்டியது தான். இது குல்ஃபி மாதிரி நான் ஊற்றலான்னு ஒரு டம்ளரில் ஊற்றி ஒரு ஸ்டிக் வச்சுருக்கேன். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்மூத்தாக ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஈஸியாக. என்ன இந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் வர்றதுக்காக நல்லா ஒரு 2 டைம்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி நம்ம அதை அடித்து எடுத்துக்கணும். ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுகர் போடாமல் நார்மலாக நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது. இப்போ நம்ம குல்ஃபியும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கரெக்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி வீட்டிலே ஹெல்த்தியாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.